இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. முதலாவது முத்திரையில சமாதானத்தை கொடுக்கிற மாதிரி வருவான்னு பார்த்தோம் இல்லைங்களா? இரண்டாவது முத்திரையில சமாதானத்தை எடுக்கிறவனா வருவான். சமாதானத்தை குடும்பத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுவான், தேசத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுவான், சபைக்குள்ள இருந்து எடுத்துட்டு போயிடுவான். சமாதானம் எங்கும் கெட்டு போகும். சமாதானம் இல்லாமல் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில சண்டை, பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கு இடையில சண்டை, ஊழியக்காரருக்கும் விசுவாசிக்கு இடையில சண்டை, ராஜாக்களுக்கும் இடையில சண்டை. பூமியில் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஏசப்பா கையை பிடிச்சிக்கிட்டே நடந்தீங்கன்னா சண்டை வருமா? வராதா? வராது. நான் சொல்றேன் வரும். ஏசப்பா கையை பிடிச்சி நடந்தா எப்படிங்க சண்டை வரும்? வரும். நானும் என் மனைவியும் இப்ப நாங்க ரோமன் கேத்தலிக் ரசிக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? நாங்க ரசிக்கப்படுறதுக்கு முன்னால பாம்பே தாராவில் இருக்கிற அந்தோனியார் தான் போவோம். எங்க பங்கு அங்கதான். 2 பேரும் கோயிலுக்கு போய் அங்க போய் மாதாவே அந்தோனியாரே நல்லா கும்பிட்டு வெளியே வரும்போது கோயிலுக்கு பக்கத்துலயே ஒரு சாராய கடை இருக்கு. நான் நேரம் சாராய கடைக்கு போயிருந்தேன். நான் இயேசு தான் கும்பிடுறேன்னு சர்ச்சுக்கு போயிட்டு அது வரைக்கும் ஏசப்பா கையை பிடிச்சிட்டு ஏசப்பான்னு போயிட்டே இருந்தேன்னா சாராய கடை பார்த்த உடனே ஏசப்பா கையை விட்டுட்டு சாராய கடைக்கு நுழைஞ்சுப்பேன். அவர் அம்போன்னு நிற்பார். என் பொண்டாட்டி ரொம்ப தங்கமானவங்க தான். ஆனா அவங்க அம்மாவையாவது அவங்க அப்பாவையாவது பேசிட்டேன்னு வைங்க, கையில இருக்கிற குத்துவளுக்கு மண்டை வந்துடும். அப்புறமா என் நெத்திய பாருங்க, ஒரு காயம் குத்துவளுக்கு நங்குது இறங்குதான். அவளை என்னன்னு திட்டினாலும் தைச்சிருவான். அது வரைக்கும் மாதாவே அந்தனியாரே ஏசப்பா கை பிடிச்சிட்டு தான் நடப்பான். அவங்க அம்மாவையாவது அப்பாவையாவது நான் திட்டேன் எங்கிருந்து அந்த ஊருக்கு வரும்போது தெரியாது. ஏசப்பா கையை விட்டுட்டு குத்துவளுக்கு கையில் எடுத்துப்பான். ஆமா, இன்னைக்கு நிறைய விசுவாச பிள்ளைகள் இயேசு நல்லவர் இயேசு நல்லவர் கை பிடிச்சி நடந்துட்டே இருப்பான். அவனுக்குன்னு தேவை வந்துச்சுன்னா இயேசு கையை விட்டு ஓடிடுவான். அதான் சொல்றேன், ஏசப்பா கையை நீ பிடிக்காத, விட்டு. ஏசப்பா கையை பிடிக்கிற வர நீ விட்டுட்டு ஓடிட்டே போவ. என்ன செய்யணும்? உங்க கை முடியும், பக்கத்துல கை முடியும், பக்கத்துல கை முடியும். ஹலோ வரீங்களா கேட்க சொல்லுங்க. கையை பிடிங்க, பிடிச்சாச்சா விட்டுருங்க. தம்பி அவங்க பிடிக்கிறது உறுதி. சரியா? அந்த